இந்த 2025 எனக்கு என்னெல்லாம் கொடுத்தது, என்னெல்லாம் என்னிடமிருந்து எடுத்ததுன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். முதலாவது, இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது 2025 ஜனவரியில் என் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் 1,50,000. இந்த வருஷம் முடியும் போது 2,50,000. ரெண்டாவது, எங்களோட டிஜிட்டல் அஸ்லஸ் ஹப்போட கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் 300க்கும் மேற்பட்ட ஸ்கூல் லீவர்ஸுக்கு இந்த வருஷம் செஞ்சு முடிச்சிருக்கிறோம். மூன்றாவது, நான் எதிர்பார்க்காமல் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம். என் பெரிய ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கிற ஏஆர் ரஹ்மான் சார் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணது. நாலாவது, என் நீண்ட நாள் கனவாக இருந்த டாக் வித் விகே போட்காஸ்ட்டை இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி 2 சக்ஸஸ்ஃபுல்லான இண்டிவிஜுவல்ஸோட போட்காஸ்ட்டை செய்து முடிச்சிருக்கிறேன். அஞ்சாவது, என் மீடியா ஸ்டடீஸை முடித்து கிராஜுவேஷனும் அட்டன் பண்ணிட்டேன். ஆறாவது, இந்தியாவுக்கு மும்பைக்கு ட்ரிப் போயிட்டு வந்தேன். ஏழாவது, என் ஸ்டூடியோஸுக்கு தேவையான ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸும் இந்த வருஷம் வாங்கியிருக்கிறேன். இது இவ்வளவும் இந்த 2025ஆம் ஆண்டு எனக்கு கொடுத்த விஷயங்கள். அடுத்தது, என்னிட்ட இருந்து எடுத்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நான் ஆசையாக பார்த்து பில்ட் பண்ணின என்னுடைய ஸ்டூடியோவை கடைசி நேரத்தில் விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே அந்த ஒரு சம்பவத்தோடு தான் ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கான காரணம் என்னன்றதை நான் வெகு விரைவிலேயே என்னுடைய யூடியூப்பில் சொல்லுவேன். ஸோ இவ்வளவு தான் இந்த 2025ஆம் ஆண்டு எனக்கு கொடுத்த விஷயங்களும் என்னிட்ட இருந்து எடுத்த விஷயங்களும். மொத்தமாக பார்க்க போனால் ஓரளவுக்கு நான் நினைச்ச மாதிரி இந்த வருஷம் நல்ல ஒரு வருஷமாக தான் இருந்தது. ஸோ கொடுத்த எல்லாத்துக்குமே நன்றியை சொல்லிக்கொண்டு எடுத்த எல்லாமே இனிமேல் நடக்கக்கூடாதுன்றதுக்காக அடுத்த வருஷத்துக்காக ப்ரே பண்ணிக்கொள்கிறேன். எல்லாருக்குமே அட்வான்ஸ் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.